சொல்றாங்க சுபு கொஞ்ச நேரம் கிட்டதான் இருக்குது, சீக்கிரம் கிளம்பு, காலி பண்ணு, சுபுவோட காலியாக போறாங்க, சுபுவுக்கு முந்தி எல்லாம் பாஸ் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. பலம்மாஜா அம்ருனா, நமது கட்டளை பிறப்பிக்கப்பட்ட பொழுது ஜஅல்னா ஆலியஹா சாஃபிலஹா, அந்த ஊருடைய மேற்பகுதியை கீழ்ப்பகுதியாக நெஞ்சோம். தலைகீழ நடந்தாங்க இல்ல எல்லாமே ஏற்குமாறா, எப்படி அல்லாஹ் இயற்கையா படைச்சிருக்கான மாத்தமா, இயற்கைக்கு மாத்தமா ஏற்குமாறா போனாங்கல்ல, எல்லாம் ஏற்குமாறா ஆக்கிட்டாங்களாம். மேற்பகுதியை கீழ்ப்பகுதியா மாறிட்டோம், புரட்சிட்டான், அப்படியே தோசையை பரட்ட மாதிரி நினைச்சிட்டான்ல. ஜஅல்னா ஆலியஹா சாஃபிலஹா, அதனுடைய மேற்பகுதியை கீழ்ப்பகுதியாக நெஞ்சோம் ஆக்கிவிட்டோம். அம்தர்னா அலைஹா ஹிஜாரத்தன் மின் சிஜ்ஜீலின் மன்லூதின் முஸவ்வமத்தன் இன்த ரப்பிக, உமது இறைவன் புறத்திலிருந்து அடையாளமிடப்பட்ட சுத்த களிமண் கற்களால் அவர்கள் மீது கல்மலையை பொழிவித்தோம். ஒமாஹிய மினல் வாலிமீன பிபஈத், அந்த ஊர் இந்த அநியாயக்காரர்களுக்கு தொலைவில் முதல் சொல்லி காட்டணும்ல, தொலைவில் இல்ல, இந்த கிட்டத்தான் இருக்கு, பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி 11வது அத்தியாயத்தில் 70 முதல் 83 வரை உள்ள வசனங்களில் அந்த சமுதாயம் அழிக்கப்பட்டது, கல்மாறி பொழியப்பட்டு அழிக்கப்பட்டார்கள். அழிச்சிட்டு தோக மாதிரி பழட்டி விட்டான்ல, இருக்கிற இடமே தெரியாம நாட்டு அணிக்கும்ல உடம்புல அதுக்காக பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். ஒரு காலி பண்ணிட்டு அப்படித்துக்கு மேல கீழாக்கி விட்டாச்சு. இது ஒண்ணு. இது ஒன்னாச்சா. அதே லூத் நபியுடைய சம்பவத்தை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதுல சொல்றான்னு கேட்டா 15வது அத்தியாயம், நிறைய இடத்துல சொல்றான். 15வது அத்தியாயம் அதாவது 57ல இருந்து 77 வரைக்கும் சொல்றான். அது என்ன சொல்றான்னு கேட்டா, காலபமா கத்புக்கும் ஐயுஹல் முர்சலூன், மலக்குகள் இப்ராஹிம் நபி கிட்ட வந்தவனே இப்ராஹிம் நபி கேக்குறாங்க, எதுக்கு வந்திருக்கிறீங்க, என்ன விஷயமா வந்திருக்கிறீங்க? காலு இன்னா உர்சில்னா இலா கௌமி முஜ்ரிமீன், குற்றவாளிகளான சமுதாயத்தை அழிக்க அனுப்பப்பட்டிருக்கிறோம். இல்ல ஆல லூத்தின், லூத்துடைய குடும்பத்தாரை தவிர எல்லாத்தையும் அழிக்க வந்திருக்கிறோம். இன்னால முனஜ்ஜூஹும் அஜ்மஈன், குடும்பத்தார் அனைவரையும் காப்பாற்றுவோம். இல்லம் ரஅத்தஹு, அவருடைய மனைவியை தவிர கத்தர்னா இன்னஹா லமினல் காபிரீன், அவள் அழியக்கூடியவள் என்று நம்ம விதித்து விட்டோம் என்று அவங்க எல்லாம் சொன்னாங்க. வலம்மாஜா ஆல் லூத்தின் முர்சலூன், லூத்துடைய குடும்பத்தாரிடம் தூதர்கள் வந்த பொழுது கால இன்னக்கும் கௌமுன் முன்கரூன், நீங்கள் அறிமுகமில்லாத சமுதாயமா தெரிகிறீர்களே என்று அவர் சொன்னார். மலக்கும் தெரியல, புது ஆட்களா இருக்கிறீங்களே, ஊருக்கு புதுசா என்று அவர் கேட்கிறார். கால அவர்கள் சொல்கிறார்கள், பல் ஜீனாக்க பிமாகானு ஃபீஹி யம்தரூன், எதில் அவர்கள் சந்தேகம் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்களோ அதை கொண்டு வந்திருக்கிறோம். ஏதோ சந்தேகம் எழுப்புனா கொண்டு வாப்போம், அழிச்சுங்க அதாவது கொண்டு வாப்போம் கேட்டாங்க, அதான் சந்தேகம், அதை கொண்டு வந்திருக்கிறோம். அவர்கள் எதை சந்தேகம் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்களோ அதை கொண்டு வந்திருக்கிறோம். அத்தைனாக பில் ஹக்கி, உண்மையைத்தான் உன்னிடத்தில் சொல்கிறோம். இன்னால சாதிக்கும், நாம் சொல்லுவோம் உண்மையாயா நம்புயான்னு சொல்லி சொன்னாங்க. அஸ்ரிபி அஹ்லிக பிகத்தைன் மினல் லைலி, இரவில் ஒரு பகுதியிலே உன் குடும்பத்தாரை அழைத்துக் கொண்டு செல். ஒத்தவி அதுபாரகும் வலா எல்தபித்து மின்கும் அஹதுன், ஒருவரை திரும்பி பார்க்காம என்ன செய்யுங்க, போய்கிட்டே இருங்க, பின்பற்றி. ஒம்னு ஹைது தூமரும், கட்டளையிடப்பட்டவாறு சென்று கொண்டே இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, கலைனா இலைஹி தாலிக்கல் அம்ர அன்ன தாபிர ஹாவுலாயி மக்தூன் முஸ்பிஹீன், அதுல கடைசி நபர் வரைக்கும் சுத்தமாக வேறெடுக்க, காலை நேரத்தில் வேறெடுக்கப்படுவார்கள் என்று நாம் தீர்மானித்து விட்டோம். ஒரு நபர் கூட விடாம கடைசி நபர் வரைக்கும் வேறெடுக்கப்படுவார்கள் காலை நேரத்தில் அப்படின்னு விஷயத்தை சொல்றாங்க. உடனே ஜா அஹ்லுல் மதீனத்தி யஸ்தபிஷிரூன், அந்த ஊர் வாசிகள் எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியோடு வர்றாங்க. எதுக்கு? புது ஆளுக்கு வந்திருக்கல, பர்சனாலிட்டியான ஆளுக்கு மகிழ்ச்சியோடு வர்றாங்களா, ரொம்ப சந்தோஷமாக வருகிறார்கள். கால இன்ன ஹாவுலாய் வைபி, இவர்கள் என்னுடைய விருந்தினர்கள், பலா துகுலிஹூன், என்னை கவலைப்படுத்தாதீங்க, ஒத்தகுல்லாஹ வலா துகுலூன், அல்லாஹ் பயப்படுங்க, எனக்கு இழிவு எடுப்படுத்துறாங்க. அவங்க சொல்றாங்க, அவலம் நன்ஹக அலில் ஆலமீன், வெளியூர் ஆட்களை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கமா இல்லையா, நீ உன்னோடு நிறுத்திக்கிறேன், நீ ஒன்று தனியா ஒதுங்க, இந்த வேலை பிடிக்கலன்னா வெளியூர் ஆட்களுக்கு உனக்கு ஆளை விடு அப்படிங்கிறாங்க. அவர் சொல்றாரு, ஹாவுலாய் பனாத்தி இன்குந்தும் பாயிரின், அட ஏதாவது செய்யறாம பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறா அப்படின்னு அவர் சொல்றாரு. லஅம்ருக்க, அல்லாஹ் சொல்லி காட்டுறான், லஅம்ருக்க இன்னஹும் லஃபீ சக்ரத்திஹிம் யாமஹூன், ரசூலுல்லாஹ்க்கு இடமறிச்சு அல்லாஹ் சொல்றான், முகமதே உமது வாழ்நாள் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், அவர்கள் தங்களுடைய அந்த காம போதையிலே தத்தளிந்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ்க்கு இடமறிச்சு அல்லாஹ் சொல்றான். எப்படிலாம் பண்ணாங்கன்னா அவர்கள் காம வெறியிலே தத்தளிந்து திரிந்தார்கள். அகதத்துஹும் ஸைஹத்து முஸ்ரிகீன், அதிகாலை நேரத்திலே எப்படி அழிக்கப்பட்டுச்சு, இன்னொரு வகையான அழிவு, பெரும் சத்தம், கல்லு வேற, பெரும் சத்தம் அவர்களை பிடித்தது. தஜஅல்னா ஆலியஹா சாபிலஹா, மேல்புறத்தை கீழ்ப்புறமாக்கினோம். அம்தர்னா அலைஹா ஹிஜாரத்தன் மின் சிஜ்ஜீல், சூடேற்றப்பட்ட கற்களை அவர்கள் மீது பொழிந்தோம். இன்ன ஃபீ தாலிக ஆயாத்தின் லில் முத்தவஸ்ஸிமீன், ஆய்வு செய்யக்கூடியவர்களுக்கு இதிலே பல சான்றுகள் இருக்கிறது. இதான் கல்லு, ஒரு கல்லை கொண்டு அழிக்க முடியும்னா அப்படி பாம் தயாரிக்கிறாங்க, நல்லா அணுகுண்டு மற்ற விஷயங்கள் ஆய்வு செய்கிறவர்களுக்கு அத்தாட்சி இருக்கிறது. இன்னஹால பி சபீலின் முகீம், அது நீங்கள் போகிற பிரதான சாலையில் தான் இருக்கிறது. இன்ன ஃபீ தாலிக ஆயத், இன்னைக்கு அந்த மண்ணை ஆய்வு பண்ணாங்க கிடைக்கும் தான் நினைக்கிறேன். பக்கத்துல இருக்க அந்த இடத்துல ஆய்வு செஞ்சு பாருங்க,
அந்த மண்ணை ஏதோ யுரேனியம் போக்குவரத்து கிடைக்குமா என்று தெரியல, அதை செய்யுங்கன்னு பல இடங்கள் நல்லா சொல்றான். ஆமா, அது இருக்கு. இந்த டெட் சீமாங்கல்ல, சாக்கடல் பகுதி இருக்கு பாருங்களேன், அதுல உப்பு அதிகமா போய் அதோட டென்சிட்டி, அதனுடைய அடர்த்தி என்ன செஞ்சிருக்கு, அதிகமா விழுந்தீங்கன்னா அதாவது வந்து உள்ள போக மாட்டீங்க, மிதக்குவீங்க, வழங்குதா, அந்த அடர்த்தி எல்லாம் குறைக்க அந்த இடம் அப்படி இருக்கு. திறனுக்கு அடையாளமாக அது சாக்கடல் சொல்லுவாங்க, சாவு கடல், வழங்குதா. சரி, அது அந்த சாக்கடலையும் காட்டிக்கிறது. அது இதெல்லாம் எங்க இருக்குன்னா 15வது அத்தியாயத்துல எல்லாம் சொல்லி காட்டுறோம். 57 இருந்து 77 வரைக்கும் சொல்றான். அதுக்கப்புறம் 26வது அத்தியாயத்தில் 160 முதல் 174 வரைக்கும் உள்ள வசனத்துல எல்லாம் சொல்லி காட்டுகிறான். எல்லாம் பிரச்சாரம் தான். அது முக்கியமான அம்சம் இருக்கணும் சொல்லிக்கிறோம். இதுல என்ன அம்சம் இருக்குன்னு கேட்டா, அதாவது வழக்கமா எல்லா நபிமார்களும் சொன்னது போல உங்கள்ட்ட நான் கூலி கேட்கலன்னு சொல்லுவாங்கல்ல, அதை லூத் நபி சொல்லி இருக்கிறாங்க. அதை நம்ம பாக்குறோம். அதுக்கு அவங்க பதில் என்னன்னு கேட்டா, ஊரை விட்டு நாங்க விரட்டுவோம்னு சொன்னாங்க. அதுவும் பாக்குறோம். இவருடைய மனைவி ஒரு கிழவியா இருந்தான்னு சொன்னோம்ல, அது மட்டும் இந்த எக்ஸ்ட்ரா இதுல பாயிண்ட் இருக்கிறது. இல்ல அஜூசன் பில் காபிரீன், அவ கிழவியா இருந்தா அப்படிங்கறத சொல்றதுனால, பொண்டாட்டி கிழவில அதோட கிழவனா தான் இருப்பாரு. ஆக தள்ளாத கடைசி வயசு வரைக்கும் போராடி பார்த்திருக்காருன்னு அர்த்தம். லூத் நபிக்கு கொஞ்சம் ஒரு குறைந்த கால போராட்டம் பண்ணலவர். இவர் கிழவனாகி பொண்டாட்டியும் கிழவியாகி இவரும் கிழவனாகிற அளவுக்கு போராடி பார்த்திருக்கிறார் என்பதை 26வது அத்தியாயத்துல நம்ம 26 160 முதல் 174 வரைக்கும் உள்ள வசனங்களையும் பார்க்கலாம். இதே மாதிரியான செய்திகளை 27வது அத்தியாயம் 54 முதல் 58 வசனம் வரைக்கும் பார்க்கலாம். இதே மாதிரியான செய்திகளை 29வது அத்தியாயம் 28 முதல் 35 வரைக்கும் பார்க்கலாம். அது எக்ஸ்ட்ரா ஒண்ணு விஷயம் என்ன இருக்குன்னு கேட்டா, உலகது தரக்குனா மின்ஹா ஆயத்தன் பையினத்தன் இக்கௌமி யக்லூன், ஆய்வு செய்கிற விளங்குகிற மக்களுக்காக அந்த இடத்தில தெளிவான ஒரு அத்தாட்சியை விட்டு வைத்திருக்கிறோம். அங்க போய் ஆய்வு செய்யணும். இந்த அரபு காய்கறி வழங்க மாட்டேங்குது, பக்கத்துல இருக்குது. அந்த மண்ணை எடுத்து தோண்டிக்கின்னு நம்ம ஆய்வு பண்ணி பார்த்தா என்ன மாதிரி கிடைக்கும். அப்படி எல்லாம் சொல்லி காட்டுறான். 29 35 எல்லாம் சொல்றான், வழக்க தரக்குனா மின்ஹா ஆயத்தன், அதுல ஒரு அத்தாட்சியை விட்டு வைத்திருக்கிறோம். எப்படி கப்பலை விட்டு வச்சோம்னா எடுத்தோம், உடலை பிறவனுடைய உடலை விட்டு வச்சோம்னு சொன்னா எல்லாம் எடுத்தோம், இந்தையும் விட்டு வச்சிருக்கோம். தரக்க அதே வார்த்தையை போடுறான், விட்டு வச்சிருக்கிறவன் இருக்குதுங்க, சிந்திக்கிற மக்களுக்கு விஷயம் இருக்கு, போய் பாத்துக்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அங்க அல்லாஹ் போட்டாங்க மெட்டீரியல், அதுல என்னமோ இருக்கு, அந்த கல்லுல அந்த சாமா உள்ள இருக்குது, அதை வச்சு என்னமோ செய்யலாம் போல இருக்குது, அது விளங்குவதில் இருந்து சிந்திக்க சொல்றான்ல. அதுக்கப்புறம் இதே மாதிரியான செய்திகளை 51வது அத்தியாயத்துல 31 முதல் 37 வரைக்கும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதே மாதிரியான விஷயங்கள் அவருடைய பிரச்சாரத்தை அளிக்கப்பட்டதை அதாவது எல்லாத்தையுமே சொல்லும் பொழுது இதே விஷயங்கள் திருப்பி திருப்பி வருது. அதுல எக்ஸ்ட்ரா என்ன வருதுன்னு கேட்டா, 54 சொல்லும் பொழுது 33 முதல் 39 வரைக்கும் உள்ளதுல இந்த விரட்டிட்டு வர்றாங்கல்ல, அப்ப இவங்க விரட்டி பிடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி கண்களை குருடாக்கணும் எக்ஸ்ட்ரா ஒண்ணு வருது. சும்மா அழிக்கப்படல இவங்கள, அதாவது எத்தனை தண்டனை பாருங்க. இவங்களுக்கு தான் நம்ம பார்த்ததுலேயே பார்த்தோம்னா ரொம்ப அதிகமான தண்டனை. கண்ணை வேற குருடாக்கி, பயங்கர சத்தத்தை வேற கொடுத்து, கல்ல வேற போட்டு அடிச்சு, ஊரை வேற தோசமாரி பிரட்டி, இப்படி 4 வகையாக அதாபுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. அல்லாஹ் கட்டும் கோபம் ஏற்படுத்தக்கூடிய காரியம். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, யாரு லூத்துடைய சமுதாயம் செய்யற காரியத்தை செய்யறாங்களோ செஞ்சவனையும் செய்யப்பட்ட கொல்லுங்க, ஃபக்துல் ஃபாயில்னு சொல்றாங்க. செஞ்சவனையும் ரெண்டை கொண்டு விடுறாங்க, அவ்வளவு கோபப்படுறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மாதிரியான காரியங்களுக்கு அல்லாஹ் ரொம்ப கடும் கோபத்தை காட்டுறான். உற்சாகத்தை விட இது கொடிய குற்றமாக அல்லாஹ் சித்தரித்து காட்டுகிறான் என்பதை நம்ம விளங்கிக்கிறேன். இது போக அவருடைய மனைவியை கூட அவரால் காப்பாற்ற முடியவில்லை ஏற்கனவே சொல்லி 66 பத்துல அதையும் சேர்த்துக்கிறேன். இதை தவிர லூத் நபியுடைய வரலாறுன்னு சொல்லி ஒரு ஒண்ணுமே கிடைக்கல. ஹதீஸ்ல ஒண்ணு காணோம். ஹதீஸ் கூட தேடி ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்கள்ல உண்மை இந்த குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான்ல, அந்த ஒரு அஜெண்டா தௌஹீத சொன்னாரு, பிளஸ் இந்த ஒரு தீமையை ஒழிக்கிறதுக்கு பாடுபட்டாங்க. இது போக லூத் நபி அவர்களை இப்ராஹிம் நபி சந்தித்திருக்கிறார்கள். லூத் இப்ராஹிமை நம்பிக்கை கொண்டாரு, சந்திச்சிருக்கிறாங்க என்ற ஒரு செய்தியும் குர்ஆன்ல பார்க்கிறோம். இப்ராஹிம் நபியுடைய அந்த சம்பவத்தில் நம்ம சொல்லிட்டோம், ஒரே காலத்தில் உள்ளது. இதை தவிர லூத் நபியை பற்றிய விஷயங்களும் ஓவர். எத்தனை முடிச்சுக்க இன்னைக்கு மட்டும் இப்ராஹிம் நபி, இஸ்மாயில் நபி, இசாக் நபி, யாக்கூப் நபி, 5 முடிச்சாச்சு பாருங்க ஒரு நாள்ல. இன்ஷா அல்லாஹ் சிலது கூட வரும், சில படம் ஓடி போயிடும். இன்ஷா அல்லாஹ் மீதி டைம் மீதி உள்ள இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம்.